விருத்தாச்சலம் அருகே சாலையோரத்தில் இருந்த ஆலமரம் தானாக விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் வந்த கீரை வியாபாரி மரத்தில் சிக்கி உயிரிழந்த சோகம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள நெமிலி பானூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விநாயகம். இவர் அதிகாலையில் கீரை வியாபாரம் செய்வதற்காக விருத்தாச்சலம் சந்தைக்கு வந்து கீரைகளை கொடுத்துவிட்டு மீண்டும் ஊருக்கு திரும்பியுள்ளார். அப்போது விருத்தாச்சலம் உளுந்தூர்பேட்டைக்கும் இடையே உள்ள பூவனூர் கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்த போது திடீரென சாலையின் ஓரத்தில் இருந்த ஆலமரம் விநாயகத்தின் மீது விழுந்தது. இதில் விநாயகம் மரத்தின் அடியில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ஜேசிபி இயந்திரம் மற்றும் தீயணைப்புத் துறையின் உதவியுடன் மரத்தின் அடியில் சிக்கிக் கொண்டிருந்த விநாயகத்தின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து மங்களம்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரத்தி எடுப்பவர்களுக்கோ அல்லது வாக்களிப்பதற்காகவோ திமுக யாருக்கும் பணம் கொடுக்கவில்லை என்று தமிழக வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று காலை ஈரோடு இடையன்காட்டு வலசு, சின்னமுத்து வீதி, பாலசுப்ரமணியம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வேட்பாளர் வி. சி. சந்திரகுமாருக்கு ஆதரவாக அமைச்சர் முத்துசாமி வாக்கு சேகரித்தார். அப்போது ஈரோடு மாவட்ட அதிமுக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளராக இருந்த செந்தில் முருகன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் முத்துசாமியை நேரில் சந்தித்து திமுகவில் இணைத்துக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி, ஆரத்தி எடுப்பவர்களுக்கோ அல்லது வாக்களிப்பதற்காகவோ திமுக யாருக்கும் பணம் கொடுக்கவில்லை என்று செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்தார். ஆரத்திக்கு பணம் கொடுக்கறது சட்டப்படி தப்பு தான். யாரோ கட்சிக்காரர் தெரியாம அவங்க பக்கத்து வீட்டுல இருந்து வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் கொடுத்துருந்துருப்பாங்க. அது மாதிரி இருந்திருக்காங்க. அதுக்காக நடவடிக்கை எடுக்கிறாங்க. நாங்கள் அதில் கொடுக்க நிற்கிறோம். ஆனால் நாங்கள் வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். இப்போ சில இடத்துல வந்து லட்சக்கணக்கான கட்சிக்காரங்க இருக்காங்க. சில இடத்துல யாராச்சும் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்திருந்தாங்கனாக்கா அந்த குழந்தைங்க அல்லது வந்து வயசானவங்களா இருந்தால் அவங்க மேலே ஒரு அனுதாபப்பட்டு அவங்க ஏதாச்சும் கொடுத்துருக்காங்க. தேர்தலுக்கு ஓட்டு போடுங்கன்னு கொடுத்துருப்பாங்கன்னா தப்பு. அது மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர்தலுக்கு ஓட்டு போடுறதுக்காக பணம் கொடுக்குறதா தப்பு இல்லையா? ஒரு குழந்தை வந்து தேயிலக்கால திடீர்னு விழுந்துச்சு, அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போனாக்கே எப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாமா? அது மாதிரி இல்லை, நான் போகும்போது வந்து ஏதாச்சும் அந்த குழந்தைங்க அந்த வீடு ஏதாச்சும் இருந்திருக்கோம், வயசானவங்க ஏதாச்சும் வந்து நம்ம தடுமாறி இருப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஒருத்தர் 2 பேர் கொடுத்துருக்கோம். நாங்கள் மற்ற இடத்துல அந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே நாங்கள் கொடுக்கல. ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக அக்கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி சின்னம் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று காலையில் 41 மற்றும் 15 வார்டுகளுக்கு உட்பட்ட அன்னை சத்யா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வருகின்ற 23ஆம் தேதி மதியம் ஈரோடு வருகிறார் என்றும் 24ஆம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். பட்டாக்கத்தையுடன் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மூலம் ஸ்டேட்டஸ் வைத்து கொலை மிரட்டல் விடுத்து வந்த 4 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சந்தூர் அருகே உள்ள பட்டகப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தங்கராசு, ஜனா, நவீன், மாதேஷ், பானு என்கின்ற வெங்கடேசன் ஆகிய 5 பேரும் தங்களது வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மற்றும் பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் ஆபாச வார்த்தைகளாலும் கத்தி வைத்துக் கொண்டு கொலை செய்வது போன்ற வார்த்தைகளை ஸ்டேட்டஸ் வைத்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் மிரட்டல் விடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தகவல் அறிந்த காட்டாகரம் கிராம நிர்வாக அலுவலர் லெனின் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த வழக்கில் தொடர்புடைய 4 பேரை கைது செய்தனர். இதில் தலைமறைவாக உள்ள பானு என்கின்ற வெங்கடேசனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் இவர்களிடமிருந்து கத்தி மற்றும் செல்போன் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
இலவச வீட்டுமனை பட்டா கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்தினருடன் வந்த பெண் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே உள்ள ஆர்பாவூர் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவருக்கு மகேஸ்வரி என்ற மனைவியும் 2 குழந்தைகளுடன் வாடகை வீட்டில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆர்பாவூர் பகுதியில் கடந்த 3 தலைமுறைகளாக வசித்து வருவதாகவும் அந்த இடத்திற்கு கடந்த 3 வருடமாக இலவச வீட்டுமனை வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தற்போது மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க வந்தனர். முன்னதாக பெட்ரோல் கேனுடன் அவர்கள் வந்ததால் காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி மனு கொடுக்க அலுவலகத்திற்குள் அனுப்பி வைத்தனர். பாலக்கோடு பகுதியில் 3 காட்டு யானைகள் தஞ்சமடைந்து விளைநிலங்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே குளிப்பட்டி காப்புக்காட்டிலிருந்து தண்ணீர் மற்றும் உணவு தேடி அவ்வப்போது ஊருக்குள் யானைகள் புகுந்து விளைநிலங்களை சேதப்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் ஈச்சம்பள்ளம், சீரியம்பட்டி, சீராண்டாபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள வனப்பகுதி கிராமங்களில் சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் உள்ள விவசாய நிலங்களை 3 யானைகள் சேதப்படுத்தியுள்ளன. இதுகுறித்து பாலக்கோடு வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அங்கு விரைந்து வந்த வனத்துறையினர் யானையை காட்டுக்குள் விரட்ட முயற்சி செய்து வருகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், இந்த 3 யானையை வனத்துறையினர் வேறு காட்டிற்கு அனுப்பவில்லை என்றால் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று வனத்துறையினருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நான் பாலக்கோடு பகுதி ஈச்சம்பள்ளத்திலிருந்து பேசுறது முருகேசன். இந்த ஈச்சம்பள்ளத்தில் யானைகள் 3 யானைகள் ஒரு நாள் தவறாக தொந்தரவு பண்ணுது. நெல் வந்து 50 மூட்டை நெல்லை வந்து சேதப்படுத்தி போச்சு. அடித்து கொண்டாந்து மூட்டை தைச்சி வச்ச நெல்லை களத்தில் வந்து எல்லாம் சேதப்படுத்தி போச்சு. 2 உயிர் தப்பி இருக்குது. வனத்துறை அது மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேறாங்க. நாங்கள் சொசைட்டியில் லோன் போட்டு பயிர் கடன் போட்டு நாங்கள் லட்சக்கணக்கில் கடன் பட்டு நாங்கள் இந்த நெல்லை விளைஞ்சி நாங்கள் மகசூல் எடுத்து வீட்டுக்கு கொண்டு போக முடியல. இது வந்து தலைநகரம் கொலை நகரமாகவும் இளைஞர்களின் கையில் மதுபாட்டிலும் போதைப் பொருளும் புழங்கும் சூழ்நிலையை திமுக அரசு ஏற்படுத்திவிட்டதாக நடிகை கௌதமி பேசியுள்ளார். சென்னை கொருக்குப்பேட்டை ஜே நகர் பகுதியில் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி, திமுக ஆட்சி வந்தவுடன் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்த அனைத்து திட்டங்களும் முடக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்கு எதிராக இருப்பதால் தான் மக்கள் திட்டங்களை திமுகவினர் முடக்கியுள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார். முன்னதாக பேசிய மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ், உலகில் விஞ்ஞான ரீதியாக கொள்ளையடிக்கும் ஒரே கட்சி திமுக தான் எனவும் திமுக ஆட்சியில் தொடர் விலைவாசி உயர்வு, பால் விலை உயர்வு, வீட்டு வரி, சொத்து வரி என மக்களை வாட்டி வதைத்து வருவதாகவும் கூறினார். சென்னை காசிமேட்டில் கடந்த வாரம் நிகழ்ந்த கொலைக்கு பழிவாங்க பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை திடீர் நகர் 2வது தெருவை சேர்ந்தவர் உலகநாதன். கஞ்சா வியாபாரியான இவர் மீது கொலை முயற்சி உட்பட 22 வழக்குகள் உள்ளன. இவரது மனைவியான மாலதி மீது கஞ்சா விற்பனை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது. கஞ்சா விற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதே பகுதியைச் சேர்ந்த தேசிங்கு என்பவர் பலமுறை எச்சரித்தும் கேட்காததால் உலகநாதன் குறித்து காவல்துறையினரிடம் தேசிங்கு புகார் அளித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த உலகநாதன் தனது கூட்டாளிகளுடன் இணைந்து தேசிங்கை கொலை செய்துள்ளார். இதற்கு பழி தீர்க்கும் விதமாக கடந்த வாரம் தனது மனைவியுடன் வீட்டில் இருந்த உலகநாதனை தேசிங்குவின் மகன் வல்லரசு மற்றும் அவரது கூட்டாளிகள் உலகநாதனையும் அவரது மனைவியையும் சரமாரியாக வெட்டி தப்பி ஓடியுள்ளனர். இதில் உலகநாதன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த உலகநாதனின் மனைவி மாலதி சிகிச்சை பலனின்றி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக வல்லரசு உள்ளிட்ட அவரது கூட்டாளிகள் மொத்தம் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இவ்வழக்கில் தலைமறைவாக இருக்கும் ஒரு நபரை நோட்டமிட்ட உலகநாதனின் ஆதரவாளர்கள் அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்துள்ளனர். இதற்காக ஆயுதங்களுடன் உலா வந்த உலகநாதனின் ஆதரவாளர்களான திடீர் நகரை சேர்ந்த 4 பேரை போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டு கைது செய்தனர். சென்னை காசிமேடு பகுதியில் பழிக்கு பழியாக கொலை செய்ய துடிக்கும் ரவுடிகளால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். சென்னை பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடும் மக்களை சந்திக்க விஜய் சென்றது சரியானதுதான் என கரூர் MP ஜோதிமணி தெரிவித்துள்ளார்.
கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கரூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை, மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எம்பி ஜோதிமணி, ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் அதிமுக, பாஜக கட்சியினர் 2026 சட்டமன்ற தேர்தலையும் புறக்கணிப்பார்களா என கேள்வி எழுப்பினார். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக மக்கள் போராட்டத்தின் வீரியத்தை தமிழக அரசு புரிந்து கொள்ளும் என கூறிய அவர், பரந்தூர் மக்களின் போராட்டத்தில் விஜய் கலந்து கொண்டது சரியானதுதான் எனவும் கூறினார். ஈரோடு இடைத்தேர்தல் மட்டுமல்ல, வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணி வெல்லும். அதனால இன்னைக்கு நீங்க தோத்துருவோன்னு பயந்துக்கிட்டு ஈரோடு தேர்தலில் இருந்து விலகி போறீங்க. நாளைக்கு நீங்க தோற்க போறீங்க. அதுக்காக நீங்க சட்டமன்ற தேர்தலையும் கண்டெஸ்ட் பண்ணாம விட்டுருவீங்களாங்கிற கேள்வியை நான் இந்த தேர்தலை புறக்கணித்த அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளை பார்த்து கேட்கிறேன். இதற்கு வளர்ச்சின்னு நம்ம நினைக்கிறது ஒருத்தருக்கு இழப்பா இருக்கலாம். அதனால மக்கள் போராடுறாங்க அப்படின்னா அந்த போராட்டத்துக்கு பின்னாடி ஒரு கண்ணீரும் வலியும் வேதனையும் இருக்கிறத மிக நிச்சயமா தமிழ்நாடு அரசாங்கம் அதை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம உட்கார்ந்து போராடுகிற மக்களோட பேசி யாருக்கும் பாதிப்பு இல்லாம ஒரு வளர்ச்சி திட்டத்தை நிறைவேற்றுறதுதான் ஒரு அரசாங்கத்தோட கடமை. கள்ளக்காதலனை கொலை செய்த வழக்கில் பெண்ணுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து தேனி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் நகர் பகுதியில் குடியிருந்து வந்தவர் சதீஷ். இவருக்கு திருமணமாகாத நிலையில் அதே பகுதியில் கணவரை இழந்த நந்தினி என்ற பெண்ணுடன் பழகி வந்துள்ளார். இந்த நிலையில் சதீஷ் என்ற இளைஞருக்கு போதை பழக்கம் இருந்ததால் நந்தினி சதீஷுடன் இருந்த தொடர்பை துண்டித்துள்ளார். இதனையடுத்து நந்தினி பிரபாகரன் என்ற நபருடன் பழக்கம் ஏற்பட்டதை அறிந்த சதீஷ் அடிக்கடி தொலைபேசியில் நந்தினியை தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனக்கு தொந்தரவு கொடுத்து வந்த சதீஷை கொலை செய்ய திட்டம் தீட்டிய நந்தினி பிரபாகரனுடன் சேர்ந்து சதீஷை வீட்டிற்கு வரவழைத்து கொலை செய்துள்ளனர். இந்த கொலை வழக்கு தொடர்பாக நந்தினி மற்றும் பிரபாகரன் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. விசாரணை முடிவில் நந்தினி என்ற பெண்ணுக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும், கொலை செய்த குற்றத்திற்காக பிரபாகரன் என்ற நபருக்கு ஆயுள் தண்டனையும் மற்றும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.